اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، أن عائشة زوج النبي صلى الله عليه وسلم قالت: قد كان رسول الله صلى الله عليه وسلم يدركهم فجر في رمضان وهو جنوب من غير حرم فيغتسل ويصوم أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்கள பெரியவர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் குளிப்பு கடமையானதற்கு பிறகு சஹருடைய உணவை நோக்கின்றார் என்றால் அதற்குரிய நோன்பு கூடுமா கூடாதா? அதே சமயத்தில் நோன்பு வைத்துக் கொண்டு பகலுடைய நேரத்தில் இவர் ஒரு நபர் தாமதிய உறவுகளிலேயோ அல்லது இரவுகளின் மூலியமாக இவர் குளிப்பு கடமையாக கூடிய சூழ்நிலையானால் அதனுடைய சட்டங்கள் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய பாடம் பார்க்க இருக்கின்றோம். ஏன்னா இரவு நேரங்களில் நமக்கு உண்பதற்கு பருகுவதற்கு எல்லா விஷயத்திற்கும் அங்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. ரமலானுடைய மாதங்களில், நோன்புடைய காலங்களில். இப்பொழுது ஒரு மனிதன் இரவு நேரங்களில் இதுபோல இருந்தான் சந்தோஷமான முறைகளில் தங்களுடைய இல்லங்களில் இருந்து விடுகின்றான், அல்லது இவனுக்கு நித்திரையில் தூக்கத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் கடிதமாகி விடுகின்றது. எழுந்து பார்க்கின்றான், சகருடைய நேரம் வந்துருச்சு, சகருடைய நேரம் முடிய போகுது. குளிச்சுட்டு தான் போய் நம்ம சகர் செய்யணும், அப்பதான் நோன்பு கூடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர்களில் ஒரு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் பெருந்துடக்குடையவர்களாக வைகை, அதாவது சஹருடைய ஃபஜ்ருடைய அந்த நேரத்தை அடைவார்கள். கடிதம் ஏற்பட்டதால் அல்லது அவர்கள் இந்த தாமத்திய உறவுகளிலோ ஏதோ ஒன்றின் காரணமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் அவங்க இணைஞ்சிருவாங்க, எழுந்து சஹர் செய்து விடுவார்கள். பின்னர் குடித்து விட்டு நோன்பை தொடர்வார்கள். அப்ப சஹர் செஞ்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. குடிப்பு கடமையான சமயத்தில் இவங்க குளிச்சுட்டு தான் வந்துதான் சஹர் செய்ய அவசியம் இல்லை. நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க சஹரை செய்து கொள்ளலாம். செய்து விட்டு அதுக்கு பின்னாடி போய் இவங்க குளிச்சுட்டு தொழுகையை அடுத்து உள்ள காரியங்களை தொடங்கலாம். ஏன்னா இது கடமையான சமயத்தில் நோன்பை தடை செய்யாது. நோன்பை அப்படி கண்டினியூ பண்ணி பண்ணிட்டு இருக்கலாம். இதே சமயத்தில் ஒரு மனிதன் பகலுடைய நேரத்தில் இவன் தன்னுடைய மனைவியிடமோ இதன் மூலியமாக இவனாக தன்னுடைய இச்சைகளை வெளிப்படுத்திக் கொண்டான், கடிதமாக்கிக் கொண்டான் என்றால் நோன்பு முறிந்துவிடும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். நோன்பு வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் இவன் இன்பத்தை அடைந்தால் அப்பொழுது நோன்பு முறிந்துவிடும். அதே சமயத்தில் இரவு நேரங்களில் இருக்கக்கூடிய சமயத்தில் நோன்பு நோக்கக்கூடிய சமயத்தில் அது தடை செய்யாது. தொடங்கக்கூடிய சமயத்துல
நம்ம குளிச்சுட்டு தான் சுத்தம் இல்லாத சமயத்துல சகர் செஞ்சோம்னா சகர் செய்யறது கூடுமா கூடாதா அப்படின்னா கூடும் அப்படிங்கிறதான் முன்னாடி உள்ள ஹதீஸை சொல்லியிருக்கு. இப்ப உள்ள ஹதீஸ் என்ன சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறக்கூடிய அறிவிப்பு கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் இருந்தாரு. நான் அழிந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு, நான் பெரிய ஒரு தப்பு செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்றோம்ல, அது போல அந்த சஹாபி சொல்லிட்டு வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே இருந்தார், நான் அழிஞ்சு போயிட்டேன் யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேனே. அவன் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னுடைய அழிவுக்கு காரணம் என்ன, நீ அழிஞ்சிட்டேன்னு சொல்லியே உன்னுடைய அழிவுக்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். நான் ரமலானுடைய நோன்பு வைத்துக் கொண்டு என் மனைவியுடன் பகலில் தாமத்திய உறவு கொண்டு விட்டேன் என்று அவர் சொன்னார். நோன்பு நோட்டு அந்த சமயத்தில் நான் எப்படி எது செஞ்சுட்டு யார சொல்லலாம், தாமத்திய உறவு நான் இருந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினாங்க, அதுக்கு பரிகாரமாக வந்து என்ன செய்யுங்க, பகலில் நீங்கள் ஒரு அடிமையை உரிமை விடுங்கள். பகல்ல நீங்க நோம்பு நோத்துக்கிட்டு இது போல செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒரு அடிமையை நீங்கள் உரிமை விட வேண்டும் அப்படின்னா. யார் சொல்லலாம், என்கிட்ட அதுக்கு சக்தியே இல்லை, ஒரு அடிமையை உரிமை விடக்கூடிய அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்லை அப்படின்னா. அப்படியா அப்படின்னா நீங்க 2 மாசம் தொடர்ச்சியாக நோன்பு நோக்கணும். இந்த வார்த்தை நல்லா கவனிக்கணும். 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு தொடர்ச்சியாக நோன்பு நோக்கணும். டெய்லி நீங்க 2 மாசம் நோன்பு நோக்கணும். என்ன யார சொல்லலாம், 1 மாசத்துக்கு இந்த ரமலானுடைய 1 மாசத்துலயே எங்களால முடியல. நீங்க 2 மாசம் தொடர்ச்சியா அப்படின்னா அதெல்லாம் நடக்கிறது இல்லை, எங்களால முடியாது. அந்த சஹாபி சொல்றாங்க. சொன்ன உடனே அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படின்னா நீங்க 60 மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபி சொன்னாங்க, யார் சொன்ன, நானே ஏழையில் இருக்கக்கூடியவன், எதுவுமே இல்லை, அப்படி இருக்க நான் எப்படி யார் சொல்லா 60 பேத்துக்கு நான் பசி அமர்த்துறது. இந்த 3 விஷயங்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யாரு இந்த இது போல ஈடுபட்டு விட்டால் அவர்களுக்கு பரிகாரம் ஒரு அடிமையை உரிமைவிட வேண்டும், அல்லது 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் 60 மிஸ்கீன்களுக்கு, ஏழைகளுக்கு இவரை பசியமர்த்த வேண்டும் அப்படின்னு சொன்ன. இதுக்கு பின்னாடி ஒரு நகைச்சுவையான ஒரு நிகழ்வுகள் நடக்குது. அதாவது அந்த சஹாபியுடைய இதை எடுத்துக்கொண்டு நம்ம ஃபாலோ பண்ணுங்கிறது. அந்த சஹாபி என்ன சொன்னாரு, ரசூலுல்லாஹ் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னேன்னு, நான் ஏழ்மையா ஆளுன்னு. சரி அப்படின்னு ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி ஒரு பேரித்தம் பழங்கள் நிறைஞ்ச ஒரு கூடை வந்துச்சு. ஒரு கூடை வந்தேன்னா அந்த கூடையை கொடுத்து, இதை நீங்க கொண்டு வந்து ஏழைகளுக்கு கொடுங்க, இதை பங்கீடு செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த சஹாபி வாங்கிட்டு போனவரு வேகமா திரும்ப வந்தாங்க. யார சொல்லலாம், இது யாருக்கு கொடுக்கணும், ஏழைகளுக்கு, நம்ம மிஸ்கீன்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. இந்த மக்கமா இந்த மதீனா நகரத்தில் இந்த 2 மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நபர்கள் மிகவும் வறுமையாக இருக்கக்கூடியவர்களை நான் தேடி பார்க்கின்றேன். எங்களை விட வறுமை பொறுத்தவரைக்கு கீழாக வறுமையான நபர் யாருமே இல்லை. யாருக்கு எல்லாமே என்னுடைய மனைவி மக்களை பார்த்தோம்னா மற்றவங்களை விட எங்களுடைய மனைவி மக்கள் தான் வறுமையில் இருக்காங்க, பாக்கி எல்லாம் எங்களை விட மேலதான் இருக்காங்க. நான் யாருக்கு யாருக்கு கொடுக்குறது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து விட்டார்கள். தங்களுடைய கடவாய் பற்கள் தெரியும் அளவிற்கு ரசூலுல்லாஹி சிரிச்சுட்டாங்க. என்ன அர்த்தம், அப்ப நானே எடுத்துட்டு போயிடுறேன் வீட்டுக்கு, வேற யாருக்கு போய் கொடுக்கல, நாங்களே ஏழ்மையா இருக்கோம், அதனால இந்த பேர்ச்சி கூட கொண்டு போய் என்னுடைய மனைவி மக்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறாங்க. சரி ரசூலுல்லாஹ் அதுக்கு அனுமதிக்கிறாங்க. அந்த சஹாபி கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் அவங்க மனைவி மக்களுக்கு கொடுக்குறாங்க. ஆக பகலில் தாமத்திய உறவுகள் கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லது கடிதமாகக்கூடியவர்களுக்கு, அதாவது நித்திரையில் தன்னுடைய
தன்னை அறியாமல் தூக்கத்தில் ஒரு ஆளுக்கு வெளியாகுது அப்படின்னா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொழுகை ஒண்ணுதான் இதாகணும், குளிச்சுட்டு தொழுகை செய்யலாம், நோன்பு முடியாது. பகல் நேரத்திலையும் ஒரு மனிதன் பகலுடைய நேரத்தில் தூங்கிட்டு இருக்கான், தூங்கி குடிக்கக்கூடிய சமயத்துல குளிப்பு கடமை ஆயிடுது என்றால் அவன் குடித்து விட்டால் நோன்பு கூடிக்கணும், நோன்பு அப்படி தொடரலாம். அதே சமயத்தில் செயற்கையாக செயல்பாட்டின் முறையாக இவனுடைய ஏதாவது ஒன்றின் மூலியமாக வெளியேற்றப்பட்டால், குளிப்பு கடமையாக்கப்பட்டால், அப்பொழுது அவனுக்குரிய ஜிஸியா ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும், அல்லது 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும், அல்லது 60 ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு பசி அமர்த்த வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதுக்கு முன் நாம் பார்த்ததும் இந்த பார்த்ததும் இது 2ம் இப்படி இருக்க. இதற்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய மனைவியர்களிடத்தில் நீங்கள் ஒரு மனிதன் நோன்பு வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், அன்பான முறைகளில் அன்பை வெளிப்படுத்தக்கூடியது, மனைவியர்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்தக்கூடியது இருக்கிறது, இதுவும் ஒரு ரஹ்மத்தான ஒரு செயலாக இருக்குது ரசூலுல்லாஹி சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்துல தன்னுடைய மனைவிட்ட அன்பான முறையில் என்ன செய்யறாங்க, முத்தம் கொடுக்கின்றார்கள். முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்ப நோம்பு முடியுமா முடியாது அப்படின்னா, நோம்பு வச்சுக்கிட்டு ஒரு மனிதன் போய் முத்தம் கொடுக்கிறாரு, 2 மனைவிய கொஞ்சிறாரு அப்படின்னா நோம்பு முடியுமானா நோம்பு முடியாது. யாருக்கு? அவர் தன்னுடைய பாலுணர்வுகளை அடக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு முடியாது. ரசூலுல்லாஹி இருக்கணும் அதுவா முத்தம் கொடுத்திருக்காங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, நாங்க நோன்பு வைக்கக்கூடிய சமயத்துல எங்களை ரசூலுல்லாஹி முத்தம் கொடுத்திருக்காங்க. அவர்களை போன்று பாலுணர்வுகளை அடக்கக்கூடியவர்கள் வேறு யார் இருக்கின்றார், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் முடியுமா என்பதாகவும் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்கிறாங்க. இதுபோல அதே சமயத்தில் இவனுடைய ஆசையை தூண்டக்கூடியதாகவோ அல்லது இவன் கொடுக்கக்கூடிய ஒரு முத்தத்தின் காரணமாக அவர்களுக்கு ஆசையை தூண்டக்கூடியதாகவோ நிகழக்கூடியதாக இருந்தால் அது கூடாது. அந்த இடத்துல அவங்களுக்கு இல்ல சாதாரணமான முறையில் ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய முறையில் இவர் முத்தம் கொடுத்துட்டு போறாருன்னா அப்ப நோன்பு முடியாது. அதே சமயத்தில் ஒரு ஆசையை தூண்டக்கூடியதாக இருந்தால் அந்த இடத்தில் இவர் முத்தம் கொடுப்பதோ அவர்களை தொடுவதோ எதாக இருந்தாலும் அங்கே கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீத்துகளில் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.